ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். என்னை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் என் காரமட ரங்கநாதனுடைய பாதலிட்டு வணங்கி உங்களுக்கு நல்ல வழி காட்டி வந்திருக்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு கடல். ஜோதிடத்தினுடைய கடலுடைய ஆழத்தை கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது நடக்கப் போவதை துல்லியமாக சொல்ல முடியும். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கையோடு 12 ராசிக்கும் நான் பலன் சொல்லுகிறேன். முதல் ராசி மேசராசி. நண்பர்களே, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 2 ஆண்டு காலம் படாத சிக்கலை அறிவிச்சிருப்பீங்க. இன்னும் மேசராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டு காலம் சோதனை தான். 50 வயசுக்குள்ள மேசராசிக்காரர்களுக்கு தொழில் செய்கின்ற பொழுது சொந்த தொழில் செய்ய வேண்டாம், கமிஷன் ஏஜென்டாக செய்யுங்கள். 70 வயசுக்குள்ள மேசராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 75 வயசுக்கு மேல இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இப்ப 3ஆம் சுத்து மரண ஏற்படுகின்றது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரங்கள். இன்னும் 5 ஆண்டு காலம் மேசராசிக்காரர்கள் கமிஷன் ஏஜென்ட் தொழில் பண்ணுங்கள். மேசராசி பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு பண்ணுங்கள், முருகனை வழிபாடு பண்ணுங்கள். திருமணம் செய்வர்கள் மேசராசிக்காரர்கள் இன்னும் 2 வருஷம் திருமணத்தை தள்ளி போடுங்கள். 2027 மேசராசிக்காரர்கள் திருமணம் செய்வது நல்லது. மேசராசிக்காரர்கள் இப்ப அசுமதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம். தயவு செய்து அசுமதி நட்சத்திரம் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் தயவு செய்து இணைக்க வேண்டாம். அசுமதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி தேர்ந்தெடுங்கள். அசுமதி நட்சத்திரத்துக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரம் பூரம், புனர்பூசம், சுவாதி, பூராடம், சதயம். இந்த நட்சத்திரம் மட்டும்தான் மேசராசி அசுமதி நட்சத்திரத்துக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள். அதே மேசராசி கிருதி நட்சத்திரம் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மேசராசி கிருதி நட்சத்திரம் பிறந்த ஒரு ஆண் பிறந்தால் மகர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு திருமணம் செய்யலாம். இப்ப கிருதி நட்சத்திரம் ஒத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூசம், புனர்பூசம், பூராடம், திருவோணம், ரேவதி. இந்த நட்சத்திரத்தை இணைக்கலாம். மேசராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை தொழில் கூட செய்ய வேண்டாம். ஒரு ஆண் மேசராசியாக இருந்து ஒரு பெண் விருச்சிக ராசி இருந்தால் 8ஆம் ராசி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, டைவேச கொண்டு விடும். தயவு செய்து 6ஆவது ராசி 8ஆவது ராசி இணைக்க வேண்டாம். மேசராசி பிறந்தவர்கள் திருமணத்தை தள்ளி போடுங்கள். இன்னும் 5 ஆண்டு காலம் மேசராசிக்கு 7 சனி இருப்பதால் சொந்த தொழில் செய்ய வேண்டாம், கமிஷன் ஏஜென்ட் செய்யுங்கள்.